بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி இஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ அத்பாஇஹி ஃபீ திம்மத்தில்லாஹ். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய நேயர்களே, இன்றைய நாள் சஹர் சிந்தனையில் நாம் முக்கியமான ஒரு தலைப்பை அலசி ஆராய்வோம் என நினைக்கின்றேன். வழமையாக ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அதிலே பகல் காலங்களிலே நோன்பு நோற்பதை பற்றியும் இரவு காலங்களிலே நின்று வணங்குவதை பற்றியும் பல கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டு கொண்டு அது தொடர்பான பல பயான் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த வகையிலே இன்றைய நாள் நாம் பகல் காலங்களில் நோன்பு நோற்பதை அது பற்றின தலைப்பை ஆராயாமல் இரவு காலங்களிலே நின்று வணங்குகின்ற அந்த தலைப்பை பற்றி ஆராய்வோம் என நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் அன்பான நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகல் காலங்களிலே நோன்பு நோற்பதை ஃபர்லாக ஆக்கியிருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இரவு காலங்களிலே நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தில் விசேடமாக நின்று தொழுகின்ற ஒரு தொழுகை இருக்கின்றது என்பதை அந்த ஹதீஸின் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். பிரிதோர் ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்குவாரோ, இரவு காலங்களில் நின்று வணங்குவாரோ, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய ஸஹீஹுல் புகாரியிலே கிதாபு ஸலாத்தி தராவீஹ் என்ற பாடத்துக்கு கீழாளர் பாபு ஃபத்லி மன் காம ரமதான, ரமதானுடைய மாதத்தில் விசேடமாக ரமதானுடைய மாதத்தில் பிரத்தியோகமாக ரமதானுடைய மாதத்தில் இரவு காலத்தில் நின்று வணங்குவதின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனூடாக நாம் விளங்க முடியும், ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம் விசேடமாக நின்று வணங்கக்கூடிய சிறப்பு தொழுகை, இரவு தொழுகை ஒன்று இருக்கின்றது என்பதை அறிய முடிகின்றது. அந்த பாடத்துக்கு கீழால் ஸஹீஹுல் புகாரியுடைய விரிவுரை நூல்களாகிய அந்த விரிவுரை நூல்களில் கிட்டத்தட்ட 100 சொச்ச நூல்கள் இருக்கின்றன. அந்த 100 சொச்ச விரிவுரை நூல்களிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய விரிவுரை நூலாகிய ஃபத்ஹுல் பாரி என்ற விரிவுரை நூலிலே அல் ஹாஃபித் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ரமலானுடைய இரவு காலங்களில் மாத்திரம், ரமலானுடைய மாதத்தின் இரவு காலங்களில் மாத்திரம் ஒவ்வொரு 2 சலாம்களுக்கு மத்தியில் ஓய்வெடுத்து இமாம் ஜமாத்தாக தொழப்படுகின்ற தொழுகை
அந்த தொழுகைக்கு பெயர் ஸலாத்து தராவிஹ் தொழுகை. அந்த தொழுகையை தான் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தலைப்பினூடாக நாடியுள்ளார்கள் என்ற விடயத்தை எடுத்து எழுதியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு பிரிதொரு விரிவுரை நூலிலே இர்ஷாது சாரி ஷரஹு சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே இமாம் அல் கஸ்தல்லானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கருத்தை எடுத்து எழுதியுள்ளார்கள். அதாவது ரமதானுடைய மாதத்தில் இரவு காலத்தில் மாத்திரம் ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கு மத்தியிலையும் இமாம் ஜமாஅத்தாக ஆரம்ப இரவிலே இஷா தொழுகைக்கு பின்னால் ஆரம்ப இரவிலே தொழப்படுகின்ற அந்த தொழுகைக்கு பேர் ஸலாத்து தராவிஹ் தொழுகை என்று எடுத்து எழுதியுள்ளார்கள். அதே போன்று அல் கவாகிபுத் தராரி ஷரஹ் சஹீஹுல் புகாரி என்ற நூலிலும் இமாம் அல் கர்மானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இரவு காலத்தில் பிரத்யேகமாக இமாம் ஜமாத்தாக ஒவ்வொரு 2 சலாம்களுக்கு மத்தியிலையும் ஓய்வு எடுத்து இமாம் ஜமாத்தாக தொழுகின்ற அந்த தொழுகை, அந்த இரவு தொழுகை, அந்த தொழுகைக்கு பெயர் ஸலாத்து தராவிஹ் தொழுகை என்று கூறியுள்ளார்கள். இதன் அடிப்படையில் ஒரு சில சகோதரர்கள் இன்று ஸலாத்து தராவிஹுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு என்றால், வளமையாக ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஸலாத்து தராவிஹ் தொழுகை 8 ரக்காத்தா, 23 ரக்காத்தா, 20 ரக்காத்தா என்ற விடயத்தில் கருத்து வேறுபாடு பட்டுக் கொண்டிருப்பார்கள். அது வளமையாகவே ஆக்கிவிட்டார்கள். சில தீனுக்கு மோசடி செய்யக்கூடிய, இஸ்லாத்துக்கு மோசடி செய்யக்கூடிய, இஸ்லாத்தை குழப்பி அடிக்கக்கூடிய சில சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ரமதானுடைய மாதம் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருந்து ரமதானுடைய மாதம் வந்ததோடு ரமதானுடைய மாதத்தில் இரவு காலங்களில் தொழுகின்ற தொழுகை அது 8ஆ 20ஆ என்ற கருத்து வேறுபாட்டை மக்கள் மத்தியிலே மக்கள் மயப்படுத்தி மக்களை குழப்பி மக்கள் இபாதத் செய்வதை விட்டும் அவர்களுக்கு சந்தேகங்களை ஏற்படுத்தி மஸ்ஜிதை விட்டும் இரவு கால அந்த ரமதானுடைய வணக்கத்தை விட்டும் மக்களை தூரப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அன்பான நேயர்களே, தற்காலத்திலே அதாவது இந்த ரமதானுக்கு புதிதாக ஒரு பிறலியை கிளப்பி இருக்கின்றார்கள். ஸலாத்து தராவிஹ் என்ற தொழுகையே இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள். கியாமுல் லைல் என்ற தொழுகை மட்டும்தான் இருக்கின்றது, ஸலாத்து தராவிஹ் என்ற தொழுகை இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அப்படி இல்லை என்று கூறக்கூடிய சகோதரர்கள், நான் முன் சொன்ன இந்த ஆதாரங்களை பிரட்டி பார்க்க வேண்டும், இந்த சஹீஹுல் புகாரியை பிரட்டி படிக்க வேண்டும். அதிலே இந்த தலைப்பு கிதாபு ஸலாத்து தராவிஹ் என்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தலைப்பை கொண்டு வந்திருப்பதை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அதிலே படிப்பினை பெற வேண்டும். அவர்களுடைய இந்த புதிய நவீன பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய இந்த கருத்தை விட்டும் அவர்கள் வெளியே வர வேண்டும். ரமதானுடைய காலத்தில் இரவு காலங்களில் நாம் இஷா தொழுகை முடிய தொழுகின்ற இந்த தராவிஹ் தொழுகை அன்பானவர்களே, இது சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது என்ற விடயத்தை அவர்கள் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஆகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குரிய விடயம்தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் தொழுகின்ற அந்த ஸலாத்து தராவிஹ் தொழுகை 8 ரக்காத்தா அல்லது 20 ரக்காத்தா என்ற குழப்பம். இந்த 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா என்ற குழப்பத்துக்கு அன்பானவர்களே, 20 ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் தொழுதார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் 2 ஹதீஸ்கள் இருக்கின்றது. அந்த 20 ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் அதை அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கின்றார்கள். அதே மாதிரி 8 ரக்காத் என்று வரக்கூடிய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஈசா இப்னு ஜாரியா என்பவர் பலஹீனமானவர் என்று முஹத்திஸூன்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். 8 ரக்காத் தொழுகின்ற ஹதீஸை அறிவிக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் 8 ரக்காத் தொழுதார்கள் என்று அறிவிக்கின்ற அந்த ஹதீஸுடைய
அறிவிப்பாளரிலே, அந்த அறிவிப்பாளர் தொடரிலே வரக்கூடிய ஈசா இப்னு ஜாரியா என்பவர் அவர் பலகீனமான அறிவிப்பாளராக இருக்கின்றார். இதனை இமாம் நஸ்ஸாஇ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், இமாம் அஸ்ஸாஜி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், இவர்கள் போன்ற பல இமாமார்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த 8 ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் தொழுதார்கள் என்று அறிவிக்கப்படுகின்ற அந்த 2 ஹதீஸிலேயும் ஈசா இப்னு ஜாரியா என்பவர் வருகின்றார். இந்த ஈசா இப்னு ஜாரியா பலகீனமான அறிவிப்பாளர், அதனால் இவருடைய ஹதீஸ்கள் எடுக்கப்பட மாட்டாது, அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ், தஈஃபான ஹதீஸ் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். அதே போன்று ரமலானுடைய காலத்தில் 20 ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடரில் அபூ ஷைபா என்ற அறிவிப்பாளர் வருகின்றார். அபூ ஷைபா இப்ராஹிம் இப்னு உஸ்மான் என்ற அறிவிப்பாளர் வருகின்றார். அந்த அறிவிப்பாளரும் பலகீனமானவர் என்று இமாம்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த 20 ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் தொழுதார்கள் என்று வருகின்ற இந்த தராவிஹ் தொழுகைக்கு வருகின்ற இந்த ஹதீஸும் பலஹீனமானது. 8 ரக்காத் தொழுதார்கள் என்று வருகின்ற இந்த ஹதீஸும் பலஹீனமானது. இந்த 2 ஹதீஸ்களும் பலஹீனமாக இருப்பதனால் வளமையாக முஹத்திஸீன்களுடைய ஒரு போங்கு இருக்கின்றது, ஒரு நடைமுறை இருக்கின்றது. ஆதாரம் தெளிவில்லாமல் இருக்கின்ற நேரத்திலே, 2 ஆதாரங்களும் தெளிவில்லாமல் இருக்கின்ற நேரத்திலே, 2 ஹதீஸும் தஈஃபாக இருக்கின்ற நேரத்திலே, இந்த 2 ஹதீஸுக்கும் ஒப்பாக சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எப்படி அமல் செய்தார்கள் என்பதை பார்ப்பார்கள். அப்படி பார்த்து சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் 8 ரக்காத்தை அமல் செய்திருந்தால் 8 ரக்காத்துக்கு வருகின்ற ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ் என்ற இடத்துக்கு கொண்டு சேர்ப்பார்கள். 20 ரக்காத் தொழுது இருந்தார்கள் என்று வந்தால் 20 ரக்காத்துக்கு உரிய ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ் என்ற இடத்துக்கு கொண்டு சேர்ப்பார்கள். அந்த அடிப்படையில் அன்பான நேயர்களே, உறவுகளே, இந்த 2 ஹதீஸ்களும் பலகீனமாக இருப்பதால் நாம் சஹாபாக்கள் எவ்வாறு ரமலானுடைய காலத்தில் இரவு தொழுகை, தராவீஹ் தொழுகையை தொழுதார்கள் என்று பார்க்க வேண்டிய கடமைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் சஹாபாக்களுடைய காலத்தில் எவ்வாறு ரமலானுடைய மாத அமல்கள் இருந்தது, இரவு தொழுகைகள் இருந்தது என்பதை எடுத்து பார்க்கின்ற வேளையிலே ஸஹீஹான சில அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றது. எப்படி என்றால், அனில் ஹசன் அன்ன உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் தலை சிறந்த மிக முக்கியமான ஒரு சஹாபி ஆவார்கள். அப்படிப்பட்ட எனக்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார், அப்படி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்துரைத்த ஒரு சஹாபியாக இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சில விடயங்கள் கிட்டத்தட்ட 10 விடயங்களுக்கிட்டே குர்ஆனுடைய வசனங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சட்டங்களை குர்ஆனுடைய வசனங்களாக இறக்கி அருளினார். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் மறுபாதையில் விரண்டோடுவான் என்று சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி, அப்படிப்பட்ட ஒரு மாமேதை, சஹாபாக்களிலே வாழ்ந்த மிகப்பெரிய கிபாரு சஹாபாக்களில் உள்ள அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்க இமாமாக நியமித்து 20 ரக்காத்துகளை தொழ வைத்தார்கள் என்ற ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த ஹதீஸின் ஊடாக அன்பான நேயர்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும், ரமலானுடைய காலத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தராவீஹ் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த ஹதீஸை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ஹதீஸ் சுனன் அபீ தாவூதிலேயும் சியரு அஅலாமின் நுபலா என்ற கிதாபிலேயும் பதிவாகி இருக்கின்றது. அதற்கு அடுத்தது இதை வலுவூட்டக்கூடிய வண்ணம் யஸீத் இப்னு ரூமான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
كان الناس يقومون في زمان عمر بن الخطاب بالمدينة في رمضان ب23 ركعة. மதீனாவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மக்கள் 23 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக, ரமதானுடைய மாதத்தில் 23 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முவத்தா மாலிக் என்ற கிரந்தத்திலேயும் சுனனுல் பைஹகி என்ற கிரந்தத்திலேயும் வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸ் முர்சலான கவியான ஹதீஸ் என்று இமாம் நீமவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இதை இன்னும் வலுவூட்டக்கூடிய வண்ணம் இன்னொரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரமதானுடைய மாதத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் பைஹகியிலே வந்திருக்கின்றது. அதே மாதிரி கியாமுல் லைல் என்ற இமாம் மர்வசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த கிதாபிலேயும் வந்திருக்கின்றது. இதனை சஹீஹ் என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் குலாசா என்ற கிதாபிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இமாம் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹுத் தக்ரீப் என்ற கிதாபிலே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் யூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் மசாபி என்ற கிதாபிலே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஅரிஃபா என்ற அவர்களுடைய நூலிலே இதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி அப்துர் ரஸாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஸன்னஃபிலே இந்த ஹதீஸை குறிப்பிட்டிருக்கின்றார்கள், சஹீஹ் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ரமதானுடைய மாதத்தில் 20 ரக்காத் தொழக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதற்கான போதிய அளவு சான்றுகள், தெளிவான ஆதாரங்கள் இதிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று யஹ்யா இப்னு ஸஈத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கூறுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதானுடைய காலத்திலே ஒருவரை தொழுவிக்கும்படி நியமித்தார்கள், அவர் 20 ரக்காத்துகள் தொழ வைத்தார்கள் என்ற செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த செய்தி முஸன்னஃபு இப்னு அபி ஷைபா என்ற நூலிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த செய்தியுடைய தரமும் முர்சலான கவியான ஹதீஸ் என்று இமாம் நீமவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது என்றால், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பம்சங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு துன்னூரைன், 2 ஒளிகள் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களையும் திருமணம் முடித்தவர்கள். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாக்களின் 3வது ஹலீஃபாவாக இருந்தவர்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் 20 ரக்காத்துகள் தான் தொழப்பட்டது என்ற செய்தியை சாயிப் இப்னு யஸீத் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் பைஹகியிலே வந்திருக்கின்றது. அதே மாதிரி சுனன் கிதாபுகள், நிறைய கிதாபுகளிலே வந்திருக்கின்றது. அல் மஅரிஃபா என்ற கிதாபிலே வந்திருக்கின்றது. அப்துர் ரஸாக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி கியாமுல் லைல் என்ற கிதாபிலே வந்திருக்கின்றது. அதே மாதிரி நஸபுர் ராயா, அதே மாதிரி இந்த ஹதீஸ் இன்னும் பல கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆக அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் 20 ரக்காத் தொழக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அதனை உறுதிப்படுத்தும் வண்ணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் 20 ரக்காத் தொழுதார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அதற்கு அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே எப்படி இருந்தது என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலா அறிவிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ராக்களை அழைத்து ரமலானுடைய மாதத்திலே அவர்களில் ஒருவரை மக்களுக்கு தொலை வைக்கும்படி சொன்னார்கள். 20 ரக்காத்துகளை தொலை வைத்தார்கள்.
20 ரக்காத் தொலை வைக்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 ரக்காத் வித்ரை தொலை வைத்தார்கள். அந்த 20 ரக்காத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் தொலை வைக்கப்பட்டது. அந்த 20 ரக்காத் முடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்ர் தொழுகையை தொலை வைத்தார்கள் என்ற செய்தி பதிவாகி இருக்கின்றது. இது அஸ்-சுனனுல் குப்ரா லில் பைஹகி, இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அஸ்-சுனனுல் குப்ரா என்ற கிதாபிலே பதிவாகி இருக்கின்றது. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகப்பெரிய ஒரு சஹாபி. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் எங்கே எப்படி இறங்கியது, எதற்கு இறங்கியது என்பதை நான் அறிந்து வைத்துள்ளேன் என்று சொன்ன குர்ஆனிலே அந்த அளவுக்கு உறுதியான தெளிவு அறிவு உள்ள பிரசித்தி பெற்ற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய காலத்திலே ஸைத் இப்னு வஹப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் யுஸல்லி பினா ஃபீ ஷஹ்ரி ரமதான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு இரவு வணக்கத்தை தராவீஹுடைய அந்த தொழுகையை தொலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை அறிவிக்கின்றார்கள். அந்த விடயத்தை அறிவிக்கின்ற நேரத்திலே அல்-அஅமஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் கான யுஸல்லி 20 ரக்காத்தன் வ யூதிரு பி 3, 20 ரக்காத் தொலை வைத்து 3 ரக்காத் வித்ரை தொலை வைப்பார்கள், 20 ரக்காத் தராவீஹ் தொலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்ற கிரந்தத்திலும் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற அந்த அமல்தான் சஹாபாக்களிடம் இருந்திருக்கின்றது. ஆக முன்னால் சொன்ன 2 லஈஃபான ஹதீஸ், 20 ரக்காத்துக்கு வந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸும் 8 ரக்காத்துக்கு வந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸும், இந்த 2 ஹதீஸுக்கும் சஹாபாக்களுடைய அமலில் எந்த அமல் வலுவூட்டுகின்றது என்றால் 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற அந்த அமல் தான் வலுவூட்டுகின்றது. அதனால் அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சஹீஹ் என்ற தரத்துக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. ஆக அன்பான நேயர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற அந்த ஹதீஸ் சஹாபாக்களுடைய காலத்துல மாத்திரமல்ல, கிபார் தாபிஈன்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் மூத்த தாபிஈன்கள், அந்த தாபிஈன்களுடைய காலத்தில் கூட 20 ரக்காத் தான் தொலை வைக்கப்பட்டிருக்கின்றது. அபுல் புக்தரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 83 அதாவது நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டு, அதற்கு அடுத்தது சஹாபாக்களுடைய அந்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்தது தபியூன்களுடைய அந்த நூற்றாண்டு, அப்படி சொல்லப்பட்ட கைருல் குரூனி கர்னி தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும், எனது நூற்றாண்டு, எனக்கு பின்னால் வந்த நூற்றாண்டு, எனக்கு பின்னால் வந்த நூற்றாண்டு என்று சில அறிவிப்புகளின் படி தாபிஊன்கள் தபூ தாபிஈன்களுடைய நூற்றாண்டுகள் என்று வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் 20 ரக்காத்துகள் தான் தராவீஹுடைய தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக வந்திருக்கின்றது. அபுல் புக்தரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 83 மரணித்தவர்கள். அவர்கள் மக்களுக்கு யுஸல்லி 5 தர்வீஹாத்தின் ஃபீ ரமலான், தராவீஹ் தொழுகையிலே 20 ரக்காத்துகள் தான் தொலை வைத்தார்கள் என்ற விடயம் பதிவாகி இருக்கின்றது. தர்வீஹத்துண்டால் 4 ரக்காத்துகளில் 2 ரக்காத்தாக தொழுது 4 ரக்காத்துகளில் ஓய்வெடுக்கின்ற அந்த ஒரு ஓய்வுக்கு தர்வீஹத்துன் என்று கூறுவது. 5 ஓய்வு என்றால் 5 20 என்று 20 ரக்காத்துகள் அபுல் புக்தரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 83 மரணித்த அந்த தாபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 20 ரக்காத்து தான் தொழுதிருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. இதுவும் முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக சுவைத் இப்னு கஃப்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த ரமலானுடைய காலத்தில் மக்களுக்கு இமாமத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 82 மரணித்தவர்கள். இவர்கள் கூட அன்னஹு கான யஉம்மு الناس في رمضان فيصلي 5 தர்வீஹாத்தின், இவர்களும் 5 தர்வீஹாத் 20 ரக்காத்துகள் தான் தொழக்கூடியவர்களாக தொலை வைக்கக்கூடியவர்களாக இமாமத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது தெளிவாக வந்திருக்கின்றது. இது அஸ்-சுனனுல் குப்ரா, இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அஸ்-சுனனுல் குப்ரா என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கின்றது.
இவ்வாறு அதிகமான தாபிஊன்கள், கிபாரு தாபிஊன்கள், இம்ரான் அல் அபுதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதே மாதிரி சயீத் இப்னு ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர்கள் போன்ற கிபாரு தாபிஈன்கள், ஹிஜ்ரி 100க்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து மரணித்தவர்கள். அப்படிப்பட்ட கிபாரு தாபிஈன்கள் அவர்கள் 20 ரக்காத்துகள் தான் தொலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை யூனுஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கின்றார்கள். இதனை எந்த கிரந்தத்திலே பார்க்க முடியும் என்றால், அன்பான சகோதரர்களே, இதனை கியாமுல் லைல், இமாம் மர்வசி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கியாமுல் லைல் என்ற கிரந்தத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி அபு முலைகா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 117 மரணித்தவர்கள். இந்த அபு முலைகா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ரமதானுடைய காலத்திலே மக்களுக்கு தொலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 20 ரக்காத் தான் தராவீஹ் தொலை வைத்தார்கள் என்பது பதிவாகி இருக்கின்றது. இதனை நாம் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 161 மரணித்தவர்கள். அவர்கள் கூட ரமதானுடைய காலத்தில் 20 ரக்காத்துகள் தான் தொலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்திகள் பதிவாகி இருக்கின்றது. ஆக அன்பானவர்களே, இந்த செய்திகளை பதிவு செய்துவிட்டு இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அக்ஸரு அஹ்லில் இல்ம், அதிகமான மார்க்க தெளிவுடைய பெரும் கொண்ட இமாம்மார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் 20 ரக்காத் மக்கள் தொழுதார்கள் என்ற கருத்திலே தான் இருக்கின்றார்கள். அதே கருத்திலே தான் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஆகப்பெரிய முஹத்திஸூன்கள், ஆகப்பெரிய தாபிஊன்கள் இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆக அன்பான நேயர்களே, அன்பான உறவுகளே, ரமலானுடைய காலத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லப்படுகின்ற அந்த தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துகள் தான் தொலை வைக்கப்பட்டிருக்கின்றது. அது 20 ரக்காத்து தான் இன்று வரைக்கும் தொலை வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்று தொடக்கம், சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் தராவீஹ் தொழுகை என்று அந்த தராவீஹ் தொழுகை ரமலானுடைய காலத்தில் 20 ரக்காத்து தான் தொலை வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த எல்லா ஹதீஸ்களையும் வைத்து பார்க்கின்ற நேரம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ரமலானுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொலை வைத்தார்கள் என்று அறிவிக்கின்ற அந்த ஹதீஸ் வலுப்பெற்ற ஹதீஸாக மாறுகின்றது, ஸஹீஹான ஹதீஸாக மாறுகின்றது. எந்த அளவுக்கு என்றால் அந்த ஹதீஸ் முத்தவாத்திருடைய தரத்தை அடைகின்றது. அத்தவாத்துருல் அமலி, அத்தவாத்துருல் அமலி என்ற அந்தஸ்தை அடைகின்றது. அத்தவாத்துருல் அமலியை பற்றி சில இமாம்மார்கள் பேசி இருக்கின்றார்கள். அத்தவாத்துருல் நக்லி என்ற ஹதீஸை காட்டிலும் அத்தவாத்துருல் அமலி என்ற ஹதீஸ் சில இடங்களிலே பலம் பொருந்திய ஹதீஸ்களாக இருக்கும். அத்தவாத்துரான ஹதீஸ் என்று சொன்னால், அன்பான நேயர்களே, சகோதரர்களே, ஸஹீஹான ஹதீஸ்களின் ஆக உயர்ந்த, மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஹதீஸுக்கு அத்தவாத்துர் அல் முத்தவாத்திர், முத்தவாத்திரான ஹதீஸ் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த லஈஃபான ஹதீஸாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சஹாபாக்களுடைய, தாபிஊன்களுடைய மக்கள் இதனை ஒப்புக்கொண்டு கபூல் செய்து வரவேற்று அமல் செய்ததின் அடிப்படையினால் முத்தவாத்திர் என்ற ஸஹீஹான ஹதீஸ்களில் ஆக உயர்ந்த ஹதீஸ் என்ற தரத்தை அடைகின்றது. ஆகவே அன்பானவர்களே, ரமலானுடைய காலத்தில் நாம் தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துகள் தொழுவதுதான் சாலச் சிறந்தது என்பதை கூறினான். எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலத்தில் எவ்வாறு அந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், நல்லோர்கள், கைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டு என்று அந்த சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தார்களோ, அது மாதிரி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.